மலைக்கு மேல பாறை இடுக்குல சுயம்பா தோன்றி இருக்கிற முருகன் சிலை நம்ம வேலூர்ல கிடைச்சிருக்கு. இந்த ஊர்ல ஒரு பக்தர் கனவுல வந்ததை வச்சு இந்த சிலையை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த சிலைக்கு எதிர்க்க இருக்க ஒரு புத்துல முருகர், தெய்வானை, வள்ளி இவங்க 3 பேரும் புத்து வடிவுல காட்சி கொடுக்கறதா சொல்றாங்க. இந்த முருகர் சிலை பாறைக்கு நடுவுல பிறந்ததால இடுக்கு பாலமுருகன் இந்த பெயர் காரணத்தை குறிப்பிடுறாங்க. இந்த முருகர் சிலை நம்ம வேலூர் அணைக்கட்டு பக்கத்துல கரடிக்குடியில இருக்க கரடி மலையில இடுக்கு பாலமுருகன் சன்னதியில அமைஞ்சிருக்கு. இந்த மலை கோயிலுக்கு போறதுக்கு ராஜபுரம் விநாயகர் கோயில் பக்கத்துல இருக்க பஸ் ஸ்டாப் வழி அமைச்சிருக்காங்க. நீங்களும் மறக்காம நம்ம முருகரை போய் விசிட் பண்ணிட்டு வாங்க. இங்க இந்த திருக்கோயில் வர பக்தர்களுக்கு வந்து எல்லாருக்கும் ஒரு வணக்கம். இந்த கோயில் வரப்போ ஏற்கனவே தாங்கல் பக்கத்தில் பெட்ரோல் பங்க்ல வழி வச்சுருந்தாங்க. அதை வழி பிளாக் பண்ணிருக்காங்க. அதனால பக்தர்கள் யாரும் சிரமப்படாதீங்க. அதையும் தாண்டி ஒரு 1/2 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா செல்வ கணபதி ஆலயம் ஒன்று இருக்குது. லெஃப்ட்டில் தண்ணி டேங்கர் அது வழியாக போர்டு வச்சுருக்கோம். லெஃப்ட்டில் வந்தீங்கன்னா நேராக கோயிலாண்டி வந்து கூப்பிட்டோம். வேலூர்லேருந்து வரும்போது ஸ்ரீபுரம் வழியாக வர சொல்லியும் இளவம்பாடி அதாவது ஏர்போர்ட் வழியும் வரலாம். இந்த பக்கம் வெட்டுவானம் வந்து ரஜாபுரம் ஸ்டாப்பிங் வந்து மெயின் ரோடு ஒடுத்தூர் மெயின் ரோடு தாழ்ந்துடும். அந்த இடத்துலையும் அந்த போர்டு வச்சுருக்கோம். பக்தர்கள் வந்து யாரும் சிரமப்படாதீங்க. வழியெல்லாம் அமைச்சு வச்சுருக்கோம். நீங்கள் வந்து தாராளமாக வந்து பண்ணிட்டு போகலாம்.